வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். பொதுவா நாம வார்த்தைகளுக்கு முன்னாடி ப்ரீஃபிக்ஸஸ் இல்லன்னா பின்னாடி சஃபிக்ஸ் சேர்த்து அந்த வார்த்தையோட மீனிங்கை மாத்துவோம். இல்ல அதோடைய ஃபங்க்ஷனையே மாத்துவோம். ஃபங்க்ஷன் அப்படின்னா வேர்பா இருந்தா நவுன் ஆக்குறது, நவுனா இருந்தா வேர்ப் ஆக்குறது இந்த மாதிரி. அதே மாதிரி எல்லா வார்த்தைகளுக்கும் முன்னாடி எல்லா ப்ரீஃபிக்ஸஸையும் நம்ம ஆட் பண்ணிட முடியாது. ஒரு சில வார்த்தைகளுக்கு ஒரு சில ப்ரீஃபிக்ஸஸ் தான் கரெக்ட்டா இருக்கும். இல்லையா? இப்ப நம்ம வந்து கம்ஃபர்டபிள் அப்படின்னா அன்கம்ஃபர்டபிள். பிளசன்ட்னா அன்பிளசன்ட். இந்த மாதிரி தான் நம்ம சொல்ல முடியும். இல்லையா? இப்ப வேர்ப்ஸே எடுத்துக்கோங்க. கோ அப்படின்னா நம்ம வந்து ஆன் அப்படின்ற ப்ரிஃபிக்ஸ சேர்த்து ஆன் கோ அப்படி யூஸ் பண்ண மாட்டோம். பட் ஆன் கோயிங் அப்படி சொல்லுவோம். அதே மாதிரி அண்டர்கான் அப்படி சொல்லுவோம். இப்ப மேக்குன்னு எடுத்துக்கிட்டோம்னா ரீமேக். ஸோ இந்த மாதிரி ஒரு சில ப்ரீஃபிக்ஸஸ் தான் சூட்டபிளா இருக்கும். இல்லையா? இப்போ நீங்க டூன்ற வேர்ப எடுத்துக்கோங்க. மிஸ்டூ, அன்டூ, ரீடூ, ஓவர்டூ, அண்டர்டூ, அவுட்டூ. ஸோ இந்த மாதிரி நெறைய வார்த்தைகள நம்மளால உருவாக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் எப்படி யூஸ் பண்றது? அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம காமனா நம்ம பார்க்குற ஒரு வார்த்தை அன்டூ. அதுலயும் நம்ம வந்து கம்ப்யூட்டர்ல இப்ப ரொம்ப காமனா வொர்க் பண்றதுனால, நம்ம ஏதாவது ஒண்ணு தப்பா பண்ணிட்டோம்னா, அன்டூ பண்ணு, அன்டூ பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? ஸோ நம்ம வந்து அன்டூங்கிற வார்த்தை ரொம்ப காமன். ஸோ மற்ற வார்த்தைகளையும் நம்ம வந்து எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பொதுவா இந்த ப்ரீஃபிக்ஸஸ், சஃபிக்ஸஸ் அந்த பேஸ் வேர்ட் எதுக்கு எது சூட்டபிளா இருக்கும்? எத சேர்த்தா என்ன மாதிரி மாறும்? இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது நம்மளுடைய வொக்காபுலரிய ரொம்பவே இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ இது வந்து ஒரு வழி உங்களோட வொக்காபுலரிய என்ஹான்ஸ் பண்றதுக்கு. ஸோ நம்ம இப்ப ஃபர்ஸ்ட்டு வந்து மிஸ்டூ எடுத்துக்கலாம். பொதுவா டூ அப்படின்னா செய்றது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ மிஸ்டூ அப்படின்னா செய்றது தான் ஒரு விஷயத்த இன்கரெக்ட்டா, ராங்கா பண்றது. அதுதான் நம்ம வந்து மிஸ்டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப நீ வந்து கணக்க தப்பா பண்ணிட்ட. யூ மிஸ்டிட் த மேத் கால்குலேஷன். யூ மிஸ்டிட் த மேத் கால்குலேஷன். இப்ப அதே மாதிரி அவன் வந்து ரிஹர்சல் அப்போ தன்னோட டயலாக் எல்லாம் தப்பு தப்பா பேசிட்டு இருந்தான். He was misdoing his dialogue during the rehearsal. He was misdoing his dialogue during the rehearsal. மிஸ்டூ பார்த்தோம் இல்லையா? இப்ப அன்டூ. அன்டூ நம்ம ஆல்ரெடி சொன்னோம். ஸோ கம்ப்யூட்டர்ல ஏதாவது பண்றப்போ, நம்ம திரும்பவும் ரிவர்ஸ் பண்றதுக்கு, கேன்சல் பண்றதுக்கு நம்ம வந்து அன்டூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அன்ஃபாஸ்டன் பண்றது. அதாவது ஏதாவது கட்டி இருக்கிறத நம்ம வந்து கழற்றுறது, பிரிக்கிறது, அவிழ்க்கிறது இதுக்கெல்லாம் நம்ம வந்து அன்டூ வச்சு சொல்லுவோம். இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு அன்டூ கம்ப்யூட்டர்ல பண்ணுவோம் இல்லையா? ஸோ நீ பண்ணுன சேஞ்சஸ்லாம் அன்டூ பண்ணிடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அன்டூ த சேஞ்சஸ் யூ ஹேவ் மேட். அன்டூ த சேஞ்சஸ் யூ ஹேவ் மேட். இப்போ வந்து கம்ப்யூட்டர்ல மட்டும் இல்லாம, ஏதாவது ஒரு விஷயம் நம்ம பண்ணினத நம்மளால ரிவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னா, அப்ப அதையும் கூட நம்ம வந்து அன்டூ பண்றது அப்படின்னு நம்ம வச்சு சொல்லலாம். இப்ப நீங்க ஒரு ரெசிக்னேஷன் குடுத்துட்டீங்க. நீங்க அடுத்த நாள் உங்க மைண்ட மாத்திட்டு போய், "இல்ல, இல்ல சார் நான் ரிசைன் பண்ணல. நீங்க வந்து அந்த ரெசிக்னேஷன நான் வந்து திரும்ப வாங்கிக்கிறேன்." அப்படின்னு நீங்க சொல்றீங்க. "இல்ல, இல்ல உங்க ராஜினாமாவ இனிமே சேஞ்ச் பண்ண முடியாது. ரிவர்ஸ் பண்ண முடியாது. அது ஏற்கனவே ஹெட் ஆஃபீஸ்க்கு போயிடுச்சு. யுவர் ரெசிக்னேஷன் கேனாட் பி அன்டன்." ஸோ அந்த இடத்துல பிக்கு பக்கத்துல நம்ம வந்து அன்டன் அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். 3 ஃபார்ம் ஆஃப் டன் இல்லையா? டிட், டன். அதனால யுவர் ரெசிக்னேஷன் கேனாட் பி அன்டன். இட் ஹாஸ் ஆல்ரெடி பீன் சென்ட் டு த ஹெட் ஆஃபீஸ். இப்போ நாம அன்டூவோடைய இன்னொரு அர்த்தம் சொன்னோம் இல்லையா? அன்ஃபாஷன் கழற்றுறது, பிரிக்கிறது, அ அவிழ்க்கிறது இதுக்கெல்லாம். அவன் சட்ட பட்டன கழற்றினான். ஹி அன்டிட் ஹிஸ் ஷர்ட் பட்டன். ஹி அன்டிட் ஹிஸ் ஷர்ட் பட்டன். இப்ப இதுக்கு நம்ம அன்பட்டன்ட் ஹிஸ் ஷர்ட் அப்படி கூட நம்ம சொல்லலாம். இது வந்து இன்னொரு வழி. இப்போ நீங்க வந்து ஒரு பேக்கேஜ் வந்திருக்கு. அத பிரிக்கிறீங்க. அத பிரிச்சு நான் புத்தகங்கள எல்லாம் வெளில எடுத்தேன். I undid the package and took out the books. I undid the package and took out the books. அதே மாதிரி ஒரு நாட் இருக்கு. அத அவிழ்க்கிறது. முடிச்சு அவிழ்க்க முடியுமா? Can you undo the knot? Can you undo the knot? வாட்ச் ஸ்ட்ராப்ப கழட்டுறேன். I undid my watch strap. I undid my watch strap. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ரீடு. ஸோ ரொம்ப ஈஸியா அதோட அர்த்தத்த நம்ம புரிஞ்சுக்கலாம். ஒரு விஷயத்த திரும்ப பண்றது. ஸோ அதுதான் நம்ம வந்து ரீடுன்னு சொல்றோம். அன்டூ மாதிரியே கம்ப்யூட்டர்லயும் ரீடுன்னு ஒரு பட்டன் இருக்கும் இல்லையா? ஸோ அதே மாதிரி நம்ம வேலைகள், ஏதாவது ஒரு பீஸ் ஆஃப் வொர்க்க நம்ம வந்து திரும்ப பண்றத வந்து நம்ம ரீடு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒருத்தவங்க கிட்ட ஒரு வேலைய குடுத்துருக்கோம், போட்டு கன்னாபின்னான்னு நல்லாவே பண்ணல அப்படின்னா, "என்ன போட்டு இப்படி சொதப்பி வச்சிருக்க? நான் இப்ப திரும்ப தான் ஃபர்ஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பண்ணணும்." அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? "யூ ஹேவ் மேட் அ மெஸ் ஆஃப் த வொர்க். ஐல் ஹேவ் டு ரீடு இட்." "You have made a mess of the work.
I'll have to redo it. டீச்சர் என்னோட கால்குலேஷனை திரும்ப பண்ண சொன்னாங்க. என்னோட கால்குலேஷன் பார்ட்டு திரும்ப செய்ய சொன்னாங்க. The teacher asked me to redo the calculation. The teacher asked me to redo the calculation. Overdo. Over அப்படின்றதுனாலே நம்ம வந்து எக்ஸசிவா பண்றது. To do something excessively. ஸோ இந்த ஓவர்டூவையும் நம்ம வந்து நிறைய விதமா நம்ம வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து நான் வந்து ஓவரா பண்ணிடுறது. எந்த ஒரு வேலையும் ஓவரா பண்ணிடுறது. அதுதான் நம்ம வந்து ஓவர்டூ வச்சு சொல்லப் போறோம். ஸோ என்னோட ஒர்க் அவுட்டை நான் இன்னைக்கு ரொம்ப ஜாஸ்தியா ஓவரா பண்ணிட்டேன். எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு. I overdid my workout and I feel exhausted. I overdid my workout and I feel exhausted. அவ வந்து மேக்கப் ரொம்ப ஜாஸ்தியா போட்டா. She overdid her makeup. She overdid her makeup. அடுத்தது இந்த ஓவர்டூவை பார்த்தீங்களான்னா, நம்ம வந்து சமையல்ல சால்ட்ட ஜாஸ்தியா போடுறது, ஸ்பைசஸ ஜாஸ்தியா போடுறது, இல்ல ஓவர் குக் பண்ணிடுறது, எல்லாத்துக்குமே நம்ம ஓவர்டூ வச்சு சொல்லலாம். You overdid the salt. சால்ட் ஜாஸ்தியா போட்ட. ஸ்பைசஸ ஜாஸ்தியா போட்ட. You overdid the spices. எக்க ஜாஸ்தியா வேக வச்சுட்ட. You overdid the eggs. மட்டனை ஜாஸ்தியா குக் பண்ணிட்ட. You overdid the mutton. இப்படிலாம் நம்ம சொல்லலாம். இப்ப நம்ம சாதாரணமாவே நான் கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டேன். I think I overdid a bit. ஒரு ரியாக்ஷனா இருக்கட்டும், பேசுறதா இருக்கட்டும், நான் கொஞ்சம் ஜாஸ்தியா பண்ணிட்டேன். ஓவரா பண்ணிட்டேன் அப்படி சொல்லுவோம் இல்லையா? I think I overdid a bit. அடுத்து நம்ம பார்க்க போறது underdo. அண்டர்ன்ற வார்த்தையை சேர்த்தோம்னா underdo. underdoனா வந்து ஆக்சுவலா செய்ய வேண்டியதை விட கம்மியா, இன்சஃபிஷியன்ட்டா, inadequate-ஆ பண்றது. பட் பொதுவா இந்த underdoவை நம்ம ரொம்ப காமனா இப்ப யூஸ் பண்றது இல்ல. underdoneன்ற வார்த்தையை தான் ரொம்ப யூஸ் பண்ணுவோம். ஸோ underdone வந்து நம்ம வந்து நாட் சஃபிஷியன்ட்லி குக்ட் அப்படின்ற அர்த்தத்துல நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா குக் ஆகல அப்படின்னு சொல்றதுக்கு. இப்போ பொதுவா எதுவா இருந்தாலும் நல்லா குக் ஆகல அப்படின்னா the meat is underdone. The potatoes are underdone. இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். அடுத்து நம்ம பார்க்க போறது outdo. outdo அப்படிங்கிறப்போ இன்னொருத்தவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் இன்னொருத்தவங்களை விட நம்ம வந்து பெட்டரா பண்றது. அதுக்கு நம்ம வந்து outdo அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ வந்து நீ வந்து கிளாஸ்ல உள்ள எல்லாரையும் விட சூப்பரா பண்ணணும். எல்லாரையும் மிஞ்சி நிற்கணும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சொல்றதுக்கு. You have to outdo everybody else in the class. You have to outdo everybody else in the class. எல்லாரை விடவும் நீ பெட்டரா பண்ணணும் அப்படி சொல்றதுக்கு. இப்ப அவங்க வந்து ஏற்கனவே அவங்க பண்ணியிருந்த ரெக்கார்டையே பிரேக் பண்ணிட்டாங்க. அதை விடவும் பெட்டரா பண்ணி அவங்களுடைய ரெக்கார்டையே அவங்க பிரேக் பண்ணிட்டாங்க. Outdid herself to break the record she had set. She outdid herself to break the record she had set. ஸோ இந்த வீடியோல நாம டூக்கு முன்னாடி எந்தெந்த ப்ரீஃபிக்ஸஸ் எல்லாம் ஆட் பண்ணா என்ன மாதிரியான வார்த்தைகளை நம்ம வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.